வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வங்கிகளில் தங்க நகைக்கடன் வாங்க போகிறவங்களுக்கு புதிய ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த புதிய ரூல்ஸ்னால பல பேர் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுனால பல தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிர்ப்புகளை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிசர்வ் வங்கி இந்த வெளியிட்டிருந்த இந்த தங்க நகைக்கடன் வரைவுகளுக்கு பார்த்தீங்கன்னா பரிந்துரை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எதிர்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நகைக்கடனுக்கான புதிய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப பெறணும் அப்படிங்கிற வகையில் ஒரு சில பரிந்துரை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சமீபத்தில் தங்க நகைக்கடனுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வரைவுகளுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. இதையடுத்து மத்திய அரசு நிதியமைச்சகம் இந்திய ரிசர்வ் வங்கி தங்க நகை கடன் வரைவுகளின் சில தளர்வுகளை கொண்டு வருமாறு அறிவுறுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நிறைய விதமான எதிர்ப்புகள் வந்ததுனால பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சகம் இந்தியன் ரிசர்வ் வங்கிக்கு இந்த கட்டுப்பாடுகளில் ஒரு சில தளர்வுகள் பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இது குறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய ரிசர்வ் வங்கி தங்க நகை கடனுக்கான வரைவுகளை வெளியிட்டிருந்தது. அதில் இடம்பெற்றிருந்த விதிமுறைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் வழிகாட்டுதலின்படி நிதி சேவைகள் துறை ஆய்வு செய்தது. இதையடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி வரைவுகளில் கூறப்பட்டுள்ள மாற்றங்களால் சிறு தங்க நகைக்கடன் வாங்குபவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த நகைக்கடன் விதிமுறைகள் 2026 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தான் அமலுக்கு வர வேண்டும். அப்போதுதான் அமல்படுத்த போதுமான கால அவகாசம் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னலாம் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்களோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை திரும்ப பெற்றுட்டு ஸோ ஜனவரி வரக்கூடிய 2026 பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை கொண்டு வந்து அமல்படுத்தினா தான் அதுக்கான போதிய கால அவகாசம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது படிப்படியாக புரியும் அப்படிங்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சகத்திலேருந்து ரிசர்வ் வங்கிக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ கூடுதலாக பார்த்தீங்கன்னா 2 லட்சத்திற்கு கீழ் தங்க நகை கடன் வாங்குபவர்களுக்கு இந்த விதிமுறைகள் விதிக்கப்படக்கூடாது. அப்போது தான் அவர்களால் எளிதாகவும் விரைவாகவும் தங்க நகை கடன் வாங்க முடியும் என்று நிதி சேவைகள் துறை கூறியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே யாரெல்லாம் தங்க நகை கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா விதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் இந்த விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு இந்திய ரிசர்வ் வங்கி மக்கள் மற்றும் பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. நிதி சேவைத்துறையின் அனைத்து பரிந்துரைகளும் இந்திய ரிசர்வ் வங்கியின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளாக இருக்கட்டும், ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடனுக்கான புதிய ரூல்ஸ்னால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய நகைக்கு பார்த்தீங்கன்னா 75% மட்டும்தான் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா மக்களை பேரதிர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாக்குச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்கள் போய் நகைக்கடன் வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கான நகைக்கான ஒரிஜினல் ரசீது பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது உங்களுடைய நகை தானே, இது திருட்டு நகையா, ஸோ இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுனால அவங்களால நகைக்கடன் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாமல் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நகைக்கடன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த ரூல்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அமைச்சகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 2026 ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இது படிப்படியாக என்னங்கிறது புரியும் அப்படிங்கக்கூடிய வகையிலையும் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.